அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், ஓகே. இப்போ என்னென்னா உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு வந்துக்கிட்டு ஏசிஎஸ் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்ஸ்ங்கிற ப்ரோக்ராமிங் வந்துட்டு நம்மளோட ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போ கால் பண்ணிக்கிறாங்க அடுத்த பெட்ஜுக்கு இல்லையா. 2025-26 ஆண்டு பெட்ஜுக்கு என்னங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நியூ பெட்ச், அதாவது புதுசாக வர அப்ளிகேஷன் போடக்கூடியாக்கள் எப்படி அப்ளை பண்ணுற இதுக்கு என்ற மாதிரி கொஞ்சம் அதில் பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள். ஸோ இதுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் பார்க்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும், கூகுளில் நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாம், OUSL இல்லாட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படி கொடுத்தீங்கன்னா ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும். சரியா? இல்லாட்டி நான் வந்துட்டு லிங்க் அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில், இல்லாட்டி உங்களுக்கு வந்திருக்கும் கம்யூனிட்டி லிங்கோட சேர்ந்த மாதிரி. ஸோ அந்த லிங்க் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்கமிங் ப்ரோக்ராமிங்கில் வந்துக்கிட்டு ஃபவுண்டேஷன், ஷார்ட் கோர்ஸ், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், அதே மாதிரி டிப்ளமா ப்ரோக்ராம், அண்டர் கிராஜுவேட்ஸ் அதாவது பிஎஸ்சி, போஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. எம்ஃபில், எம்எஸ்சி அப்படி பெரிய இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதில் இது பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ உங்களோட ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்டோடாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால், இந்த வெப்சைட்டில் இங்கே வலது பக்கம் கோர்னர்லாம் அப்ளை ஆன்லைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆன்லைனில் தான் இது பெரும்பாலுமே செய்யுது, அப்ளை பண்ணுறது. ஸோ இதை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா இப்போதைக்கு கரண்ட்டில் என்னென்ன கோர்ஸ் வந்துக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத என்ன செய்யாங்க ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கும் இல்லையா. இதில் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஹானர், அதே மாதிரி பிஏ இங்கிலீஷ், அட்வான்ஸ் எஜுகேஷன் சயின்ஸ் 25-26 எந்த பெட்சில் இந்த கால் பண்ணுறாங்கங்கிறதையும் சேர்த்த மாதிரி என்ன செய்யும், கால் பண்ணுவாங்க. அதில் போட்டிருப்பாங்க, லிஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது. அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் தமிழ் as a second language அது கிடக்குது. MED மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், MSc மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஸோ அதே மாதிரி லோ எல்லாம் இருக்குது இல்லையா. ரைட், ஓகே. இதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும், ACSE போகிறீங்கன்னா அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்ஸ் அப்படி இருக்கும். எர்த் சயின்ஸ்ன்ற மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட போக தேவையில்லை. ஸோ இந்த ஏசிஎஸ் ஃபவுண்டேஷன் டிகிரி போகிறதுக்காக ஓப்பன் யூனிவர்சிட்டியால் வந்த ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் என்ன, அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்ஸ். நீங்கள் 25-26 ஆண்டு பெட்ச்ன்றதால என்ன செய்வாங்க, இப்படி போட்டிருக்கும். ஸோ இது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். சரியா? இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதால, நான் பாஸ்வேர்டெலாம் சேவ் பண்ணிக்கிறதால என் இது என்ன செய்யுது, யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் காட்டுது. சரியா? இதே நீங்கள் நியூ அப்ளிகேண்ட்டா என்ன செய்யணும், அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு க்ரியேட் அன் அக்கௌண்ட் இவ்விடத்தில் இருக்கும். அப்படி இல்லாட்டி கீழே க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு செய்யும், இவ்விடத்தை இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு அக்கௌண்ட்டோட என்ன செய்யணும், க்ரியேட் பண்ண இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஓகே, இப்படி ஒரு விண்டோ வரும் இல்லையா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை என்ன செய்யணும், இதில் இன்புட் பண்ணி இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இந்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வெப்சைட் இருக்கு தானே, அதுக்குரிய யூசர் நேம். சரியா? இந்த அதுக்குரிய யூசர் நேம் உங்களோட பேராக இருக்கணும், கட்டாயம் உங்களோட பேராக இருக்கிறது நல்லது. சரியா? அதோடு சேர்த்து பாஸ்வேர்டு, உதாரணத்துக்கு ஆதிலண்டு சொன்னால் என்னோடய பேர் வந்து ஆதிலண்டு வரப்போகுது. சரியா? அதோட நம்பர் எதுவும் 2001 என்னுடைய பிறந்த டேட் இல்லையா, சாரி வருஷம், அதை கொடுக்கலாம். இல்லாட்டி எதுவும் ஒரு நம்பர் கொடுக்கலாம் உங்களோட பேரோட சேர்த்து. சரியா? ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் உங்களோட பேர் கொடுக்குறது யூசர் நேமுக்கு பெட்டர். சரியா? பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை வந்துக்கிட்டு பெரும்பாலுமே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் NIC நம்பராக தான் கொடுக்குறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாளைக்கு மறக்க மாட்டான் இல்லையா. இல்லாட்டி வேறு எதுவும் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னு சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அது மறந்துச்சுட்டா ரீசெட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கானது தான் கொஞ்சம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதே பாஸ்வேர்டை திருப்பி என்ன செய்யணும், டைப் பண்ணால் சரி. ஓகே. இதில் வந்துக்கிட்டு டைட்டிலில் உங்களுக்கு தெரியும், நீங்கள்
எம்ஆர்எஸ் மிஸ்டரா இல்லை மாஸ்டரா மிஸ்ஸிஸா ப்ரொஃபஸரா இல்லை டாக்டர் எது முடிச்சிருக்கல இல்லை வேறு எதுவும் இருக்குதா என்ன செய்யணும் உங்களோட பேருக்கான டைட்டிலை நீங்கள் என்ன செய்யலாம் கொடுத்துக்கொள்ளலாம் இல்லையா ரைட் ஓகே ஸோ இதில் வந்துட்டு அடுத்தது இனிஷியல் அதாவது உங்களோட பேரண்ட் அதாவது உங்களோட தந்தையோட பேர் இனிஷியலோட என்ன செய்வீர்கள் கொடுப்பீர்கள் இல்லையா ரைட் நான் A.G. கொடுத்திருக்கேன் ஏனெண்டா என் பாப்போட பேர் வந்துக்கிட்டு அப்துல் கஃபூர்ன்றதெல்லாம் நான் இணைஞ்சிருக்கேன் A.G. கொடுத்திருக்கேன் இதில் லாஸ்ட் நேமில் தான் உங்களோட பேர் வரும் சரியா அப்போ என் பேர் என்ன முகமது ஆதில் என்றதால் நான் இணைஞ்சிருக்கேன் முகமது ஆதில் என்று கொடுத்திருக்கேன் பிறகு அடுத்தது நேம் டொனேட்டட் பை இனிஷியல் அதாவது என்னுடைய பேரண்ட் என்ற வாப்பாட பேர் நினைஞ்சிக்கேன் இனிஷியலாக கொடுத்திருக்கணும் அதோட விரிவாக்கம் கேட்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்காங்க ஸோ என்ன வரப்போகுது அப்துல் கஃபூர்ன்னு என்ன செஞ்சுக்கேன் கொடுத்திருக்கேன் சரியா ஸோ இதே ஆர்டரில் இதே ப்ரொசீஜரில் கொடுக்கணும் அடுத்தது மெயிலிங் அட்ரஸ் அதாவது மெயிலிங் அட்ரஸ் என்றால் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்திருப்பீர்கள் அது இல்லை உங்களோட ஹோம் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் லைனில் உங்களோட ஹோம் நம்பரை கொடுங்க சரியா 100 என்ன வர போய் சில பேருக்கு நம்பர் என்ன வரும் 123 அண்டில் வரும் இல்லாட்டி ஏதோ ஒரு நம்பர் வரும் ஸோ உங்களோட வீட்டோட அட்ரஸை நம்பரை கொடுங்க ரெண்டாவது லைனில் உங்களோட ரோடு என்ன ரோடு என்ன வரப்போகுது மெயின் ரோடு அந்த ரோடு இந்த ரோடு 1000 ரோடு இருக்கும் இல்லையா அந்த சந்தி இந்த சந்தி என்று உங்களோட ரோடு இருக்கும் அதை கொடுங்க சரியா தேர்டில் உங்களோட ஊர் இல்லையா எந்த மாதிரி அக்கரைப்பத்து 4 அக்கரைப்பத்து 1 அம்பாறை அப்படிலாம் மணிக்கு அப்படி என்ன செய்யலாம் உங்களோட ஊரை கொடுக்கலாம் இல்லாட்டி உங்களோட என்ஐசியில் எப்படி உங்களோட மெயிலிங் அட்ரஸ் உங்களோட ஹோம் அட்ரஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 3 லைனில் என்ன செய்யுங்க ஃபில் பண்ண பாருங்கள் சரியா அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் 25 டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டுக்குரியாள்ங்கிறத என்ன செய்யலாம் இதில் கிளிக் பண்ண இல்லைன்னு சொன்னால் காட்டும் எந்த டிஸ்ட்ரிக்டோ ஒன்று செய்யலாம் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா நான் அம்பாறைண்டால நினைஞ்சிருக்கேன் அம்பாறை கொடுத்திருக்கேன் அதே மாதிரி என்ஐசி நம்பர் இல்லாட்டி பாஸ்போர்ட் சைஸ் நம்பர் இல்லையா பாஸ்போர்ட்டோட நம்பர் இப்படி இதுகளை நீங்கள் என்ன செய்யுங்க கொடுக்கணும் 2001 அப்படி என்ன செய்யும் வரத்தவங்க இல்லையா ஸோ இது என்ன செய்யுங்க உங்களோட என்ஐசி நம்பர் அப்படி இதில் கொடுங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அது உங்களுக்கு தெரியும் என்ன டேட்டில் என்ன மந்த் என்ன இயரில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ உங்களோட டீட்டெயிலை கொடுக்க பாருங்கள் அடுத்தது ஜெண்டர் மேலா ஃபீமேலா ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்குற மாதிரி நினைப்பாங்க கேட்டிருப்பாங்க ஸோ அதை கொடுங்க மேல் இல்லாட்டி ஃபீமேல் இல்லையா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றா கொடுங்க கட்டாயம் இமெயில் இவ்விடத்தில் தான் உங்களோட மெயில் ஐடி வரப்போகுது இந்த மெயில் ஐடி கொடுக்கக்குள்ளே பெரும்பாலானாக்களை நினச்சா இந்த சொக்கோ பாய் டெவில் மற்றது டேட் லிட்டில் பிரின்ஸ் இந்த மாதிரி நிக் நேம் இருக்கிற மாதிரி இமெயில்களை கொடுக்குறத கூடுதலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி கொடுக்கணும்னா உங்களோட பேரோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் நேம் இல்லாட்டி உங்களோட பேரோட இருக்கிற மாதிரி இருக்கிற இமெயில் ஒரு ஒஃபிஷியல் இமெயிலை கொடுக்கணும் சரியா அப்படி ஏதும் இமெயில் உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுங்கள் ஜிமெயில் அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன செய்யுங்க கொடுங்க சரியா ஸோ அது வரைக்கும் அந்த நிக் நேம் இருக்கிற வேறு மாதிரி பேர்கள் இருக்கிற அந்த இமெயிலை கொடுக்க வேணாம் இது ஒஃபிஷியலாக கொடுக்க வேண்டிய ஒரு இமெயிலில் இருக்கிறது பெட்டர் பின்னுக்கு சரி ஸோ அதே மாதிரி உங்களோட டெலிஃபோன் நம்பர் அதை கொடுக்கலாம் அதே மாதிரி ஹோம் நம்பர் அதையும் கொடுக்கலாம் கண்ட்ரி தெரியும் எல்லோரும் ஸ்ரீலங்காவாக இருப்பீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஃபாரின் ஸ்டூடெண்ட்னாலும் அப்ளை பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ அது என்ன கண்ட்ரியோ நீங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஸோ இதில் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் தான் இருக்கிறதால ஸ்ரீலங்காவில் கொடுத்து வச்சுருக்கோம் இப்படி எல்லாமே உங்களுடைய உண்மையான தரவுகளாக இருக்கணும் இல்லையா ரைட் இப்படி எல்லாம் நான் சொன்னது போல் என்ன செய்யுங்க ஃபில் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் டபுள் செக்கட் த above mentioned detail and இருக்கும் இல்லையா ஸோ அதாவது நான் என்ன திருப்பி ஒரு தரம் டபுள் செக் பண்ணி பார்த்தும் எல்லாமே நெஞ்சிருக்கு உண்மையான தரவு தான் என்று நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கிளாரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யணும் க்ரியேட் என் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும் சரியா இப்போ க்ரியேட் என் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று உருவாகும் சரியா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
உங்களோட பேர் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு உருவாகும் இல்லையா. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி இருக்கிறதால என்னுடைய கோர்ஸ் நான் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கேன்ங்கிறது பற்றி இது காட்டியிருக்கேன். நீங்கள் புது அப்ளிகேண்டானர்கள் வந்தக்குள்ளே இந்த விண்டோவில் மை அப்ளிகேஷன் டீட்டெயிலில் எந்த ஒரு கோர்ஸுமே இருக்க மாட்டாது. ஸோ நீங்கள் தான் என்ன செய்யணும், கோர்ஸை அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலுக்கு வந்து எல்லா இடத்துல add நியூ அப்ளிகேஷன் அண்டு இருக்கும் சரியா. அப்போ இது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும் சரியா. இதில் கிளிக் பண்ணிடலன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று காட்டும் சரியா. இதில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறவங்களோட இதெல்லாம் அப்படி என்ன செய்யும், திருப்பி காட்ட தோங்கும் சரியா. ரைட், இது நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி இருந்ததால் என்ன ஓட்டோவாக ஃபில் ஆகிடுக்கி சரியா. ரைட், ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இந்த வந்தோம்னு சொன்னால் என்ன ப்ரோக்ராம் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் அட்வான்ஸ்ட் சர்டிஃபிகேட் இன் சயின்ஸ் என்ற கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது ப்ரோக்ராம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் சென்டர், என்ன சென்டர், அதாவது இந்த ஏசிஎஸ்ஸை பொறுத்த மாட்டில் வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் 19 ஸ்டடி சென்டர் இருக்குது, 9 ரீஜினல் சென்டர் இருக்குது. ஸோ இதில் விரும்பின இந்த எந்த ஒரு சென்டரில் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம் ஏசிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ டிகிரிக்கு போகும்போது தான் ஒரு சில ரீஜினல் சென்டரில் மட்டும் இல்லாட்டி ஸ்டடி சென்டரில் மட்டும்தான் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அது என்னென்ன மாதிரிங்கிறத உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரீஜினல் சென்டர் இல்லாட்டி ஸ்டடி சென்டர் எதுக்குள்ள விசாரித்து போட பாருங்கள் சரியா. ஸோ ஏசிஎஸ்சி பொறுத்த மாட்டில் பெரும்பாலும் எல்லா ஸ்டடி சென்டரும் எல்லா ரீஜினல் சென்டரையும் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு கொழம்பு தான் போடணும் சிஆர்சின்னு சொல்லுவாங்க, கொழம்பு ரீஜினல் சென்டர் அதுதான் போடணும் என்ற அவசியமே இல்லை. மற்றது பெட்டிகுலர் ரீஜினல் சென்டர் தூரத்தில் இருந்தீங்கன்னா அம்பாறை பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்குது, அம்பாறையா, ட்ரிங்கோவா, இல்லை ஜஃப்னாவா, இல்லை கொலம்பா, கண்டியா, குருணாகலியா, கம்பா என்ன மாதிரி என்று பார்த்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்குதோ அதை கொடுங்க சரியா. அடுத்த ப்ரோக்ராம் மீடியம், இந்த மீடியம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தமிழ், இங்கிலீஷ், சிங்களம் என்று 3 லாங்குவேஜ்லேயும் என்ன செய்யும் இருக்கக்கூடியதாக இருக்கும். 3 மீடியமில் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மீடியம் வசதியாக இருக்கோ, எந்த மீடியம் ஏழுமாக இருக்கோ அதுக்கு என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு யூனிவர்சிட்டின்றதுக்காக வந்துவிட்டு தமிழில் நல்லா இருக்கும், இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக வந்து இங்கிலீஷில் தான் நல்லா வந்து போட்டு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு ரிப்பீட்டான நிறைய பேரும் இருக்கிறது. அதால் தயவுசெய்து உங்களுக்கு லேசான ஒரு உங்களுக்கு மீடியமில் என்ன செய்யுங்க கொடுங்க. ஸோ இந்த ஏசிஎஸ்ஸை பொறுத்த மாட்டில் 3 லாங்குவேஜ்லேயும் 3 மீடியம்லேயும் இருக்கு. ஸோ அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், தமிழ்ண்டா தமிழ், சிங்களம்ண்டா சிங்களம், இங்கிலீஷ் நல்லா ஏழுமண்டா இங்கிலீஷை கொடுக்க பாருங்கள் சரியா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பர்சனல் டேட்டாவில் நீங்கள் டைட்டில், அதே மாதிரி உங்களோட இனிஷியல், லாஸ்ட் நேம், நேம் டொனேட்டட் பை இனிஷியல் எல்லாம், அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. என்ஐசி நம்பர், டேட் ஆஃப் பர்த், இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க இல்லையா. ரைட், இதில் சிவில் ஸ்டேட்டில் வந்துக்கிட்டு சிங்கிளா, மேரிடா, அன்மேரிடான்ற மாதிரி கேட்கும். ஸோ அதை கொடுத்துருங்க சரியா. ரைட், ஓகே. இப்போ அடுத்து வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத பற்றி இந்த புக்ஸில் என்டர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஓஎல் இல்லையா. ஓ லெவலில் என்ன மாதிரி ரிசல்ட்டுன்னு செய்யணும், ஒவ்வொரு பாடமாக டைப் பண்ணி இஸ்லாம் என்னுடைய கிரேட் பி, தமிழ் எஸ், அங்கே வந்துட்டு இங்கிலீஷ் எஸ், இல்லாட்டி மேத்ஸ் பி, இந்த மாதிரின்னு செய்யணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மாதிரின்னு செய்யணும், ஒவ்வொரு பாடமாக அடித்து ஒவ்வொரு கிரேடை போட்டு கம்மா போட்டு அடுத்த பாடத்தை டைப் பண்ணி என்ன செய்யணும், அடுத்த ரிசல்ட்டை கொடுத்து கம்மா போட்டு என்ன செய்யணும். இப்படி 9 பாடத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், 9 பாடம் எழுதியிருப்பேன், 9 பாடத்தையும் என்ன செய்யணும் இந்த பாக்ஸுக்குள்ளே என்டர் பண்ணணும் அவங்களோட குவாலிஃபிகேஷனை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கு சரியா. அதே போல் வந்துக்கிட்டு ஏஎல், அதாவது இந்த ஏசிஎஸ் வந்துக்கிட்டு ஏ லெவல் செஞ்சு ஃபைலான பிள்ளைகளும் இருப்பீர்கள், ஏ லெவல் செய்யாத பிள்ளைகளும் இருப்பீர்கள், வேறு ஸ்ட்ரீம் செஞ்சாக்களும் இருப்பீர்கள் இல்லையா. அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வாரைகள், அதாவது சயின்ஸில் டிகிரி செய்ய போகிறீர்கள் தான் இந்த ஏசிஎஸ் அப்ளை பண்ணுறீர்கள். ஆக என்ன நடக்குது, உங்களுக்கு இந்த சயின்ஸில் ஏதும் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஏதாவது ஏ லெவலில் செஞ்சிருக்கலான்னு பார்ப்பாங்க. அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜி இல்லாட்டி பயாலஜிக்கல் சயின்ஸ், ஒன்று மெத்ஸ் இல்லாட்டி பயோ ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. ஸோ அது இருக்குதா, ஏ லெவல் எழுதிருக்கீங்களா
எழுதியிருந்தால் அது ரிசல்ட் என்ன ஃபைல்னு சொன்னால் அந்த பாடத்தை போட்டு F1 போட்டு என்ன செய்யணும் கமா போட்டு அடுத்த பாடத்தை போட்டு எனக்கு காட்டணும் 2 பாடம் தான் பாஸ் இருக்குதா அந்த 2 பாடத்தையும் டைப் பண்ணி அதில் ரிசல்ட்டை போட்டு கமா போட்டு ஃபைலான பாடத்துக்கும் டைப் பண்ணி அதையும் F1 போடணும் சரியா 3 பாடம் ஃபைலுண்டா 3 பாடத்தையும் டைப் பண்ணி 3 பாடத்துக்கும் என்ன செய்யணும் நீங்கள் F1 போட்டால் சரி ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ரிசல்ட் கிரேடையும் சேர்த்து என்ன செய்யும் கமா போட்டு என்ன செய்கிறது இதில் ஃபில் பண்ணிடும் சரியா ரைட் ஓகே இதில் வந்து வேறு ஸ்ட்ரீம் பிடெக் இடெக் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் என்னென்ன மாதிரி ரிசல்ட் என்னென்ன பாடம் உண்டு இதில் ஃபில் பண்ணுங்கள் சரியா ரைட் ஓகே இந்த ஏசிஎஸ் அப்ளை பண்ண பிறகு எக்ஸாம்ஷன் டெஸ்ட் உண்டு நீங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும் சரியா ஸோ இது வந்துக்கிட்டு யார் இந்த எக்ஸாம்ஷன் டெஸ்ட்டை செய்யலாம் ஒன்றும் இருக்கு அப்ளை பண்ணுற எல்லாரும் செய்ய இயலாது ஸோ அதை பற்றி பின்னுக்கு நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா அது என்ன மாதிரி செய்கிறது எப்படி பாடப்பரப்பு வர்றது பெரிய ஒரு சிக்கலானது உண்டு அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்கள் ரைட் ஓகே இப்போ அடுத்த வந்துக்கிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு இருந்தால் போடலாம் இல்லாட்டி டேஸ் போட்டு விடுங்க அடுத்து வந்து அதர் குவாலிஃபிகேஷன் அதாவது நீங்கள் பயாலஜி இல்லாட்டி ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தால் உங்களுக்கு இந்த எந்த பாடத்தில் 3ல் எந்த பாடத்தில் ஃபைல் இருக்கோ அந்த பாடத்துக்கு என்ன செய்யணும் இண்டிகேட் பண்ணணும் அதாவது வந்து எக்ஸாம்ஷன் டெஸ்ட்டுக்காக வேண்டி இதில் என்ன செய்யணும் இந்த அதர் குவாலிஃபிகேஷன் புக்ஸில் இண்டிகேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துக்கிட்டு எனக்கு பயாலஜி மட்டும் ஃபைல் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன் அதுக்கு எக்ஸாம்ஷன் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன் ஒன்று மட்டும் கொடுப்பேன் சரியா பயாலஜி என்றதுக்காக வேண்டி நான் பயாலஜி என்று போட்டு எக்ஸாம்பிள் போட்டு காட்டியிருக்கேன் ஆனால் பயாலஜி டைப் பண்ணுறல நீங்கள் ஒன்று போடுறது அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பாடத்தில் நீங்கள் ஃபைல் ஆகியிருந்தால் அது எக்ஸாம்ஷன் டெஸ்ட்டுண்டா 4ஆம் நம்பரை போட்டுவீர் ஸோ அப்படி மெத்ஸ் என்றா 3 கெமிஸ்ட்ரி என்றா 2 பயாலஜி என்றா 1 இல்லாட்டி பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடம் ஃபைலுண்டா 1 2 3 ஒவ்வொன்றையும் செய்யணும் கமா போட்டு காட்டுவேன் சரியா ரைட் இப்படி நீங்கள் எல்லாம் கொடுத்து போட்டு என்ன செய்கிறது உங்களோட எல்லாம் இவ்வளோ டீட்டெயிலும் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் இதில் அப்ளை அண்ட் பே என்று இருக்கும் சரியா ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது பேமெண்ட்டுக்கு வரப்போகுது ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் செலக்ட் யுவர் பேமெண்ட் மெத்தட் ஒன்று வரும் ஸோ இதில் ஆன்லைன் மூலமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம் இல்லாட்டி கேஷ் பேமெண்ட் பண்ணலாம் பேங்க் கூடாக இல்லாட்டி ஈஸி கேஸ் எம்கேஸ் உங்கள்கிட்ட என்ன வசதி இருக்கோ அது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் பேமெண்ட்டை செஞ்சு முடிக்கலாம் அதாவது ஏசிஎஸ்சிக்கு ஒரு 500 ரூபா மட்டுக்கு என்ன செய்வாங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு சரியா ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு தெரியும் திருப்பி இதே மாதிரி விண்டோ வரும் இதில் பார்த்துக்கலாம் இதில் மை அப்ளிகேஷனுக்கு கிளிக் பண்ணுறது மூலமாக என்ன செய்யலாம் இப்படி ஒரு விண்டோ வரும் ஸோ இதில் வந்துக்கிட்டு அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்ஸ் அதில் ஃபீஸ் வந்துட்டு 500 அதில் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்றும் வரும் சீரீஸ் நம்பர் இதே மாதிரி வரும் ஸோ இதில் வந்துட்டு சும்மா கிளிக் பண்ணி பார்த்ததில் நான் பே பண்ணலை டீட்டெயில் கொடுத்ததில் வந்துட்டு ஸோ இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணலைன்னு அர்த்தம் சரியா ஸோ இதை பே கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் பே ஹியரை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பே பண்ணி முடிச்சுன்னா பேமெண்ட் அக்செப்டட்னு காட்டும் சரியா ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்ஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கிறதால செலெக்ஷன் டெஸ்ட் ஒன்று டெஸ்ட் அட்மிஷன் ஒன்று என்ன செய்யும் ஓப்பனாக இருக்கும் சரியா ஸோ இதில் எல்லாம் கம்ப்ளீட்னா இது காட்டும் ஸோ இது வந்துட்டு எக்ஸாம்ஷன் டெஸ்ட் செய்கிறதுக்கான ஒன்று சரியா ஸோ இதை கிளிக் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் டெஸ்ட் எந்த டேட்டில் நடக்கிற என்ன டைமில் நடக்கிற என்ன மீடியம் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன அட்மிஷன் போய் டவுன்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி கீழுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும் அதை ஃபில் பண்ணி அதில் என்ன செய்யலாம் அதில் டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம் ஸோ அந்த டேட்டுக்கு உரிய டேட்டுக்கு உங்களோட என்ன சென்டருக்கு நீங்கள் போய் எழுதணுமோ அதை என்ன செய்யலாம் போய் எக்ஸாம் செய்யலாம் சென்டர் சேஞ்ச் பண்ண இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுங்க இப்போ பெட்டிக்குள்ளே போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அம்பாறைக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ½ மட்டும் அம்பாறை ஸ்டடி சென்டருக்கு ஏர்லியாக போயிட்டு என்ன செய்யணும் நீங்கள் செல்லணும் இப்போ நான் சென்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னால் அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் அங்கே எக்ஸாம் செய்யலாம் ஸோ 19 ஸ்டடி சென்டர் 9 ரீஜனல் சென்டர் எதுலேயும் இந்த எக்ஸாம் செய்யலாம் ஸோ இதுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இதில் கொஞ்சம் 7 மாதம் வரைக்கும் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து கவனம் எடுத்து என்ன செய்யுங்க
கவனமாக இதில் அப்ளை பண்ண பாருங்கள். கட்டாயம் இந்த எக்ஸாம்ஷன் டெஸ்ட்டு பயாலஜி ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்தவங்க இந்த எக்ஸாம்ஷன் டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட டெஸ்ட்டு அட்மிஷனை டவுன்லோட் பண்ணுறது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் டைம் டேபிளில் பார்த்துக்கோங்க. சரியா, மறக்காம. ரைட், ஓகே, தேங்க்யூ.